இனி ஒரு நட்பு இருக்கிறது. அந்த நட்புக்கு பின்னணியில் அழகுகள் இருக்காது, அந்த நட்புக்கு பின்னணியில் பொருளாதாரம் இருக்காது, அந்த நட்புக்கு பின்னணியில் அபரிவிதமான திறமைகள் இருக்காது. அந்த நட்புக்கு பின்னணியில் ஃபில்லாஹ், அல்லாஹ் மட்டுமே இருந்து கொண்டிருப்பான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் உங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் பாராட்டுவாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் வைப்பாரோ, அவர் ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பு ஏற்படுகிறது, அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, எந்த விதமான உதவியும் இல்லை, எந்த விதமான அழகோ எந்த விதமான திறமையோ இல்லை, ஆனால் இவர் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கிறார், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தனது செல்வங்களை வாரி இறக்குகிறார், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கிறார், அல்லாஹ்வினுடைய மார்க்க விஷயத்தில் இபாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே கவனமுடையவராக இருக்கிறார் என்று ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரின் மீது நேசிக்கக்கூடிய இந்த நேசத்தை இஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வரவேற்கிறது.